ஹாய்! நீட் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் இன் கெமிஸ்ட்ரி பார்த்துட்டுருக்கோம். சாப்டர் பி பிளாக் எலமெண்ட்ஸ் பார்ட் 2 கொஸ்டின் நம்பர் 17லேருந்து கன்டின்யூ பண்ண போறோம். கொஸ்டின் நம்பர் 17 விச் ஆர் த ஃபாலோயிங் டஸ் நாட் ஷோ எலக்ட்ரிக்கல் கண்டக்ஷன் அண்ட் ஆப்ஷன் ஏ இதுக்கு ஆன்சர் டைமண்ட். ஏன் அப்படின்னா கிராஃபைட் இஸ் கண்டக்டர்ஸ் ஆஃப் எலக்ட்ரிசிட்டி நமக்கு தெரியும். சோடியம் மெட்டலும் நமக்கு என்ன பண்ணும் எலக்ட்ரிசிட்டியை கண்டக்ட் பண்ணும். பொட்டாசியம் மெட்டலும் நமக்கு என்ன பண்ணும் எலக்ட்ரிசிட்டியை கண்டக்ட் பண்ணும். ரைட். ஸோ அடுத்து பெர்சன்டேஜ் ஆஃப் லெட் இன் லெட் பென்சில் இஸ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. பெர்சன்டேஜ் ஆஃப் லெட் இஸ் 0. ரைட். ஏன்னா லெட்டே இருக்காது. லெட் பென்சில் அப்படின்னா அதில் என்ன இருக்கும் கிராஃபைட் இருக்கும். நம்ம யூஸ் பண்ணக்கூடிய பென்சிலில் கிராஃபைட்டும் அதில் வுட்டு இருக்கும். அவ்வளோதான். இல்லைன்னா க்ளே இருக்கும். கிராஃபைட் அண்ட் க்ளே இருக்கும். அதை வுட்டில் செஞ்சுருப்பாங்க. அவ்வளோதான். க்ளே ஒரு மைனர் அமௌண்ட்டு சிலிக்கா க்ளே இருக்கும். அவ்வளோதான். அப்போ இதில் லெட்டு மெட்டல்லாம் இருக்காது. அப்போ 0. சும்மா லெட் பென்சில் நம்ம சொல்கிறோம். ரைட். அடுத்து இன் கிராஃபைட் எலக்ட்ரான்ஸ் ஆர். ஸோ கிராஃபைட்டில் பார்த்தீங்கன்னா கார்பன்ஸ் வந்து லேயர்டு ஸ்ட்ரக்சராக இருக்கும். இப்போ இந்த மாதிரி இங்கே நான் வரைகிறேன் பாருங்கள். ஒரு ஹனிகோம்ப் லேயர்டு ஸ்ட்ரக்சர் இந்த மாதிரி இருக்கும். அண்ட் இதில் நமக்கு என்ன இருக்குன்னா டபுள் பாண்ட்ஸ் இருக்கும். ஒரு கார்பனுக்கும் இன்னொரு கார்பனுக்கும் என்ன இருக்கும் நமக்கு டபுள் பாண்ட்ஸ் இருக்கும். ரைட். ஸோ அப்போ இந்த டபுள் பாண்ட்ஸ் நமக்கு என்ன ஆகும்னா கீப் ஆன் கண்டினியூஸாக ஓவரால் இந்த சிஸ்டம் பூரா ஸ்ப்ரெட் அவுட் ஆகிட்டே இருக்கும். டீலோக்கலைஸ்டாக இருக்கும். சரியா? இப்போ லோக்கலைஸ்டான் கார்பன் ஆட்டம் கொடுத்துருக்காங்க. தப்பு. லோக்கலைஸ்ட்னா ஒரே இடத்துல இருக்குன்னு அர்த்தம். தப்பு. இது கிடையாது. அடுத்து லோக்கலைஸ்டான் எவ்ரி தேர்ட் கார்பன் ஆட்டம் தப்பு. அப்போ நான் ஸ்ப்ரெட் அவுட் பிட்வீன் த ஸ்ட்ரக்சர்ஸ். ஸோ டீலோக்கலைஸ்டில் இருக்கும். இந்த எலக்ட்ரான் மூவ் ஆகிட்டே இருக்குன்னா லோக்கலைஸ்டாக இருந்துச்சுன்னா அது கரண்ட்டை கண்டக்டே பண்ண முடியாது. ஒரே இடத்துல எலக்ட்ரான் இருந்துச்சுன்னா எலக்ட்ரான் மூவ் ஆகிட்டே இருக்கணும். அப்போ இங்கே நமக்கு என்ன இருக்கும் டீலோக்கலைசேஷன் இருக்கும். அப்போ ஸ்ப்ரெட் அவுட் பிட்வீன் த ஸ்ட்ரக்சர்ஸ் மூவ் ஆகிட்டே இருக்கும். ரைட்டா? அடுத்து பாருங்க விச் ஆர் த ஃபாலோயிங் டைப்ஸ் ஆஃப் ஃபோர்ஸஸ் பைண்ட் டுகெதர் த கார்பன் ஆட்டம் அண்ட் டைமண்ட். ஸோ கோவேலண்ட். ஏன்னா டைமண்ட் இஸ் அ கோவேலண்ட்லி பாண்டட் காம்பவுண்ட். அது நமக்கு தெரியும். சாலிட் ஸ்டேட் இருந்துச்சுன்னா உங்களுக்கு இன்னும் டீட்டெயிலாக தெரிஞ்சிருக்கும். கோவேலண்ட் சாலிட் இஸ் எக்ஸாம்பிள் ஆஃப் கோவேலண்ட் சாலிட் என்னது டைமண்ட் அப்படின்னு படிச்சிருப்போம். நெக்ஸ்ட் பாருங்கள் விச் ஆர் த ஃபாலோயிங் இஸ் அன் இன்சுலேட்டார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ டைமண்ட் இஸ் அன் இன்சுலேட்டார். ஸோ சிலிக்கான் நமக்கு இன்சுலேட்டராக வராது. சிலிக்கான் மெட்டீரியல்ஸ் எல்லாமே இன்சுலேட்டராக இருக்கும். பட் டைமண்ட் அளவுக்கு இருக்காது. ரைட். ஸோ அப்போ நேரம் டைமண்ட். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஐடென்டிஃபை த கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் த ஃபாலோயிங். CO2 இஸ் யூஸ்ட் அஸ் ரெஃப்ரிஜரண்ட் ஃபார் ஐஸ்கிரீம் அண்ட் ஃப்ரோசன் ஃபுட். தப்பு. யூஸ் பண்ணக்கூடாது. அடுத்து பாருங்கள் இந்த ஸ்ட்ரக்சர் ஆஃப் C60 கண்டெய்ன்ஸ் 12 6 கார்பன் ரிங் அண்ட் 25 கார்பன் ரிங். இதுவும் தப்பு. ஏன்னா இங்கே வந்து 20 வரணும், இங்கே வந்து 12 வரணும். ஸோ மாற்றி கொடுத்துருக்காங்க. இதுவும் தப்பு. அடுத்து ZSM ஜியோலைட்டு டைப் ஆஃப் ஜியோலைட் யூஸ் டு கன்வெர்ட் ஆல்கஹால் இன்டு கேசோலின். ஸோ இது கரெக்டு. ரைட்டாக யூசஸில் இருக்கும். அடுத்து CO இஸ் கலர்லெஸ் அண்ட் ஆர்டர்லெஸ் கேஸ். இதுவும் கரெக்ட். அப்போ C அண்ட் D ஒன்லி கரெக்ட். எங்கே இருக்குது ஆப்ஷன் D. நெக்ஸ்ட்டு பாருங்கள் which are the following compound is used in a cosmetic surgery. So silicones are used. Right. So silica யூஸ் பண்ண மாட்டோம். பட் சிலிகான்ஸ் நமக்கு எப்போ இருக்குன்னா இட் இஸ் ரிசம்பிள்ஸ் ஆர்கானிக் ஸ்ட்ரக்சர்ஸ் ரொம்ப. அதனால் என்ன பண்ணுவோம்னா நம்ம சிலிகான்ஸை யூஸ் பண்ணுவோம். ஜியோலைட்ஸை யூஸ் பண்ண மாட்டோம். சிலிகேட்ஸை யூஸ் பண்ண மாட்டோம். சிலிக்காவை யூஸ் பண்ண மாட்டோம். ரைட். சிலிகான்ஸ் இஸ் ஆன்சர். யூசஸ்லேருந்து தான் கொஷின். அடுத்து விச் ஆஃப் தீஸ் இஸ் நாட் அ மோனோமர் ஃபார் ஹை மாலிகுலர் மாஸ் சிலிகான் பாலிமர். ஹை மாலிகுலர் மாஸ் அப்படின்னா பாலிமர் ரொம்ப லாங் பாலிமராக இருக்கணும். ஸோ எதில் லாங் பாலிமர் ஃபாலோ பண்ண முடியாதுன்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஆப்ஷன் ஏ தான் அதுக்கு ஆன்சர். ஏன்னா நீங்கள் இதை எடுத்து ஃபஸ்ட்டு SiCl இருக்கா, இது நீங்கள் ஹைட்ராலிசிஸ் பண்ணீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு இது என்ன மாறும் நமக்கு இப்போ M3SiOH மாறுமா. ஸோ இதே மாதிரி இன்னொரு M3SiOH யூனிட் எடுத்திங்கன்னா மெத்தில் எடுத்திங்கன்னா நேரம் இதுலேருந்து வாட்டர் வெளியே போயிட்டு இட் வில் ஃபார்ம் மெத்தில் SI மெத்தில் அண்ட் அகெயின் இங்கேயும் மெத்தில் 3 மெத்தில்ஸ் இங்கே O இங்கே SI அகெயின் டிட்டோ நேரம் இந்த மாதிரி நமக்கு ஃபார்ம் ஆயிரும். இதுக்கப்புறம் அதை எக்ஸ்டெண்ட் பண்ண முடியாது. ஏன்னா 3 எல்லாமே மெத்தில் குரூப் லாக் பண்ணிடுச்சு. இந்த டைமர் தான் வரும். ஆக்சுவலாக இது டைமர் 2 தான் சேருது. இதில் நம்மளால் பாலிமரே ப்ரிப்பேர் பண்ண முடியாது. ஸோ அப்போ ஆப்ஷன் ஏ தான். இதில் தான் நமக்கு ஹை வெயிட்டில் இருக்கக்கூடிய பாலிமர்ஸை ப்ரிப்பேர் பண்ண முடியாது. 2 செயின் 2 மோனோமர் ஜாயின் ஆகிறதோ நமக்கு ஸ்டாப் ஆயிரும். நெக்ஸ்ட்டு பாருங்கள் இந்த பேசிக் ஸ்ட்ரக்சரல் யூனிட் ஆஃப் சிலிகேட் அப்படின்னு கேட்டிருக்காங்க. சிலிகேட்டோடைய ஸ்ட்ரக்சரல் யூனிட் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ சிலிகேட்ஸ் ஆர் ஆக்சிஜன் பைண்டட் மாலிகுல். என்ன இருக்கும் மைனஸ் இங்கேயும் மைனஸ் இங்கேயும் மைனஸ். ஸோ அப்போ என்ன ஆகும் SiO4 4 மைனஸ். ஸோ இந்த மைனஸ் தான் நமக்கு லிங்கேஜாக கண்டினியூ ஆகும். அப்போ ஜென்ரலாக என்ன பண்ணிக்கலாம் SiO4 4 மைனஸ்னு எழுதிக்கலாம். அடுத்து வாட் ஸ்டேட்மெண்ட் இஸ் ராங் அப்படின்னு கேட்டிருக்காங்க. பெரைல் இஸ் an எக்ஸாம்பிள் ஆஃப் சைக்ளிக் சிலிகேட். கரெக்டு. இது எல்லாமே சிலிகேட் படிச்சிருந்தா உங்களுக்கு தெரியும். இப்போ டேரக்ட் கொஸ்டின் தான். Mg2SiO4 இஸ் ஆர்த்தோசிலிகேட். இதுவும் கரெக்டு. ரைட்டா. அண்ட் அடுத்து பாருங்கள் பேசிக் ஸ்ட்ரக்சரல் யூனிட் ஆஃப் சிலிகேட் இஸ் SiO4 டெட்ராஹைட்ரான். ஸோ இப்போ தான் கொஞ்சம் நேரம் நம்ம வரைஞ்சோம்.
ஸோ இது எப்படி இருக்கும் நமக்கு இந்த மாதிரி டெட்ராஹைட்ரல் ஷேப்பில் 4 ஆக்சிஜன் இருக்கும். SiO4 டெட்ராஹைட்ரல் தான். அடுத்து பாருங்க ஃப்ளட்ஸ்பேர் ஆர் நாட் அலுமினோ சிலிகேட் கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக ஃப்ளட்ஸ்பேர் அப்படின்றது பார்த்தீங்கன்னா இட் இஸ் அன் அலுமினோ சிலிகேட் தான். சரியா? அப்போ இதுதான் ராங்காக கொடுத்துருக்காங்க. ஆப்ஷன் டி. ரைட். நெக்ஸ்ட் ஒன் பாருங்க. நேம் த 2 டைப்ஸ் ஆஃப் ஸ்ட்ரக்சர் ஆஃப் சிலிகேட் இன் விச் ஒன் ஆக்சிஜன் ஆட்டம் ஆஃப் SiO4 4- is shared அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ எதில் வந்து நமக்கு 2 டைப்ஸ் ஆஃப் ஸ்ட்ரக்சர் நமக்கு எதில் வரும் ஷேர் பண்ணதில்ல அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு இதில் ஆன்சர் பார்த்தீங்கன்னா பைரோசிலிகேஸ் வரும். ரைட்டா? ஸோ பைரோசிலிகேஸ் நமக்கு என்ன ஆகும் 2 டைப்ஸ் ஆஃப் ஆக்சிஜன் நமக்கு ஸ்ப்ரெட் ஆகும். ஸோ அப்போ இதில் என்ன ஆகும்னா நமக்கு ஒரே ஒரு ஆக்சிஜன் ஆட்டம் தான் ஷேர் ஆகிருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த மாதிரி இருக்கும் SiO இங்கே ஆயிரும் SI அப்படின்னு வந்துடும். ரைட்? வெறும் ஒரே ஒரு ஆக்சிஜன் மட்டும் தான் நமக்கு இங்கே ஷேர் ஆகிருக்கும். ஸோ மற்ற எல்லாமே நமக்கு என்ன இருக்கும் மாலிகுல்ஸாக இருக்கும். அது OOன்னு நமக்கு வந்துடும் டெட்ராஹைட்ரல் ஷேப்பில். நடுவில் என்ன ஆகும் ஒரே ஒரு ஆக்சிஜன் ஷேர் ஆகிருக்கும். இதை நம்ம என்ன சொல்லுவோம்னா பைரோசிலிகேட் அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் இந்த சைட் செயின் பாலிமர் இஸ் ஃபார்ம்டு பை சைட் செயின் பாலிமர் ஃபார்ம் ஆகணும். ஸோ அப்போ பிரான்ச் வரக்கூடாது. அப்படி பார்க்கும்போது ஃபஸ்ட்டு இதில் பாலிமரைசேஷனே போகாது. அண்ட் இதில் நமக்கு என்ன ஆகும்னா டைமரைசேஷன் மட்டும்தான் போகும். அப்போ 1 மேலே இருக்கிறது கீழே இருக்கிறது எது ஒன்றா சி தான். ஏன்னா நீங்கள் இந்த காம்பவுண்ட் எடுத்துட்டீங்க அப்படின்னா CH3SI இங்கே ஒரு Cl அகைன் இங்கே ஒரு Clன்னு எடுத்துட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன். அண்ட் இங்கே அகைன் இன்னொரு CH3 இதுதான் நம்ம எடுத்துருக்கோம். இப்போ இதில் நீங்கள் ஹைட்ராலிசிஸ் போட்டிங்க அப்படின்னா நமக்கு என்ன ஆயிரும்னா இந்த சைடில் SI இங்கே என்னது CH3 அகைன் இங்கேயும் CH3 இங்கே OH. அதாவது 2 Cl ரிமூவ் ஆகி OH வந்துடும். அதுக்கப்புறம் நீங்கள் பாலிமரைஸ் பண்ணிங்கன்னா இந்த லிங்க்கும் லென்த்தாக போயிட்டுருக்குமே தவிர இது பிரான்ச் கிரியேட் பண்ணாது. ஒரு ஸ்ட்ரைட்டாக லீனியர் செயினை தான் நம்ம கிரியேட் பண்ணும். ஸோ n டைம்ஸ் நமக்கு வந்துடும். ரைட்? அப்போ ஆப்ஷன் என்ன வரும் சி தான் இதுக்குரிய ஆன்சராக இருக்கும். நெக்ஸ்ட்டு பாருங்கள். விச் ஆர் த ஃபாலோயிங் ஆனியான்ஸ் இஸ் ப்ரெசன்ட் இன் த செயின் ஸ்ட்ரக்சர் ஆஃப் சிலிகேட்ஸ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. செயின் ஸ்ட்ரக்சர் ஆஃப் சிலிகேட் அப்படின்னா ஒரு SI என்னாகும் இந்த மாதிரி லிங்க் ஆகும். அடுத்து திரும்ப SI இருக்கும். அடுத்து திரும்ப O. அடுத்து என்ன ஆகும் இது அகைன் ஒரு SIயோட லிங்க் ஆகும். அகைன் இந்த O. அண்ட் இது என்ன ஆகும் ஒரு SIயோட லிங்க் ஆகும். அகைன் என்ன நமக்கு O இந்த மாதிரி லிங்க் ஆகும். ரைட்? சைக்ளிக் ஸ்ட்ரக்சரில் அண்ட் இந்த O இதோட லிங்காக இருக்கும். இப்போ பாருங்கள் இதில் வந்து ஆக்சுவலாக 2 ஆக்சிஜன் இங்கே இருக்குது. ஸோ அப்போ இங்கே டபுள் பாண்டோ எழுதிக்கலாமா? அதே மாதிரி இங்கே என்ன பண்ணிக்கலாம் யூ கேன் ரைட் டபுள் பாண்டோ அண்ட் இங்கேயும் டபுள் பாண்டோ இங்கேயும் டபுள் பாண்டோ அகைன் டபுள் பாண்டோ. ஸோ அப்போ மொத்தம் பார்த்தீங்கன்னா இங்கே நான் எத்தனை யூனிட் போட்டிருக்கேன் 1 2 3 4 யூனிட்ஸ் போட்டிருக்கேன். எத்தனை ஆக்சிஜன் இருக்குது பாருங்கள் 2 4 6 8 9 10 11 12 12 இருக்குது. ஸோ அப்போ இதை டிவைட் பண்ணி கொடுத்தோம்னா 12 ஆக்சிஜன் எத்தனை சிலிக்கான் 4 சிலிக்கான் போடணும் 3. அப்போ ஃபார்முலா பார்த்தீங்கன்னா SiO3 அண்ட் இதோடைய சார்ஜ் என்னதுன்னா நமக்கு 2- அண்ட் ஹோல் பவர் n. ஏன்னா 2 குரூப் என்ன நமக்கு மைனஸில் இருக்கும். அப்போ எங்கே இருக்கு பாருங்கள் ஆப்ஷன் பி இட் இஸ் அ ரைட் ஆன்சர். நெக்ஸ்ட் பாருங்கள் விச் ஒன் ஆர் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட் அபவுட் ஜியோலைட் இஸ் ஃபால்ஸ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. தே ஆர் யூசஸ் கேட்டையான் எக்ஸ்சேஞ்சஸ் கரெக்ட். இதுவுமே யூசஸை பேஸ் பண்ணி தான். தே ஹேவ் ஓப்பன் ஸ்ட்ரக்சர் விச் எனபிள்ஸ் them to take up a small molecule கரெக்ட். அடுத்து ஜியோலைட்ஸ் ஆர் அலுமினோ சிலிகேட்ஸ் ஹேவிங் 3-dimensional network இதுவும் கரெக்ட் டெஃபினேஷன். அண்ட் சம் ஆஃப் த SiO4 யூனிட்ஸ் ஆர் ரீப்ளேஸ்டு பை AlO4 5 அண்ட் AlO6 6 அயான்ஸ் இன் ஜியோலைட் இதுவும் தப்பு. இது தப்பு. அப்படி ரீப்ளேஸ் பண்ண முடியாது. அப்போ என்னது ஃபால்ஸ் தானே கேட்டிருக்காங்க. டி தானது ஃபால்ஸ் ஸ்டேட்மெண்ட். அடுத்து பாருங்கள் த சப்ஸ்டன்ஸ் யூஸ்ட் அஸ் அ ஸ்மோக் ஸ்க்ரீன் இந்த வார்ஃபேர் இஸ் SiCl4. ஏன்னா அந்த SiCl4 நமக்கு என்ன பண்ணுன்னா which will immediately hydrolyzed in the moisture. நம்ம ஏரில் இருக்க மாய்ஸ்சர் இருக்கு இல்லையா அதில் ஹைட்ராலைஸ் ஆகி என்ன ஃபார்ம் பண்ணுன்னா it will form SiOH 4 times plus NaHCl. It will produce. So this will creates irritation. irritation நமக்கு கிரியேட் பண்ணும். அதே மாதிரி இட் வில் கிரியேட் அ ஒயிட் ஸ்மாக் நமக்கு கிரியேட் பண்ணும். ரைட்? ஸோ பி பிளாக் 13 14 குரூப் பேஸ் பண்ணியிருக்கக்கூடிய கொஷின்ஸ் வந்து 31 தான் முடிச்சாச்சு. அடுத்து நெக்ஸ்ட்டு பி பிளாக் 15 அண்ட் 16 நம்ம பார்க்கலாம். ரைட்? சாரி 15 16 17 நம்ம பார்க்கலாம். தேங்க்யூ.